அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவ்யூ பார் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சாமுண்டீஸ்வரியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட கார்த்திகை பிடிக்குமா, இல்லை அபிராமி அம்மாவை பிடிக்குமா, இல்லை அவங்களோட பாட்டியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட ரேவதியை பிடிக்குமா, இல்லை இந்த வில்லன் வில்லி கேரக்டர்களில் ரமேஷ் அவங்க அண்ணி அவங்கள பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட ரேவதியோட அம்மாவான சாமுண்டீஸ்வரி ராஜேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ராஜேஸ்வரி வந்து கேட்கும்போது, நீ இப்போ என்ன பண்ண போகிற, கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியாச்சு, இப்போ வந்து அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம்னு சொல்லிவிட்டேன், இப்போ யாருக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறதுக்காக ராஜேஸ்வரி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து உடனே நம்மளோட மகேஷை வந்து கல்யாணம் மாப்பிள்ளைன்னு சொன்னால் எங்கள் அந்த கிளவி வந்து என்னோட பேரனுக்கு கட்டி கொடுன்னு சொல்லிட்டு சண்டை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்லிட்டு போது, அப்போ யார் கல்யாணம் மாப்பிள்ளை, என்னோடய வீட்டு டிரைவராக இருக்கிற கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லும்போது, ராஜேஸ்வரி உனக்கே தெரியாமல் அவங்களோட பேரனுக்கு தான் உங்கள் பொண்ணை கொடுக்க போகிறீங்கன்ற ஒரு விஷயத்த நினச்சி சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்ன திடீர்னு சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, எதையோ ஒன்று நீ ஒன்று சாதிக்க போகிற அந்த விஷயத்தை பற்றி தான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட கார்த்திகோட பாட்டி வந்து என்னோடய பேரனுக்கு வந்து கட்டி கொடு, ரேவதியோ மகேஷ் சரியில்லை, அவன் குடிகாரான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்த சொல்லிட்டு போது, அவன் அன்றைக்கும் அவனுக்குமே சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லும்போது, எனக்கு தெரியும் என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி, உனக்கு என்ன தெரியும், உனக்கு இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி துரத்தி விட்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்காரர் ரேவதியோட அப்பா வந்து, நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையை தெரிஞ்சு பாலுங்கணத்தில் தள்ள பார்க்குறியா சாமுண்டீஸ்வரி, இப்படியெல்லாம் பண்ணாத உன் காலில் கூட விழுறான்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது, இல்லைங்க என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நானே கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று வழி பேசிட்டு இப்போ கடைசியாக வந்து நம்மளோட மகேஷ் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுறாரு. அதாவது வீட்டுனா கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடிட்டார். அவங்க அண்ணியும் ரேவதியோட சித்தியும் இப்போ வந்து மாட்டிக்கிறாங்க சாமுண்டீஸ்வர்கிட்ட. இப்போ எங்கே மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்படியாச்சும் ஒன்று பிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட அவங்கள 2 பேரையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. கடைசியில் நம்மளோட கார்த்திகை போயிட்டு தாலி கட்ட சொல்கிறாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு என்றைக்கு வந்து கார்த்திக் வந்து அந்த அபிராமியோட மகன்னு சொல்லிட்டு தெரிய வரும்னு தெரில. நம்மளோட ரேவதிக்கிட்ட நம்மளோட பாட்டி போயிட்டு, கார்த்திக் வேறு யாரும் இல்லை, உன்னோட அத்தை பையன் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இதனால் வந்து ரேவதி வந்து கார்த்திகை ஏற்றுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியலிங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி அபிராமியோட, அதாவது இந்த பாட்டியோட பேரான்னு தெரிஞ்சால் அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உண்மை என்னைக்கு தெரிய வரும்னு தெரியலிங்க. அதுக்கு முன்னாடி இவங்களோட கல்யாண வைபவம் சிறப்பாக நடந்து முடியணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.